சொல்லுங்க, தமிழுக்காக தீர்மானம் ஏற்றக்கூடியவர்களால சொல்ல முடியாது. சங்க தமிழ் மாலை அதனால தான் ஆண்டாவளி இருக்கு அந்த திருப்பாவை. அந்த ஆண்டாவுடைய திருப்பாவைக்கு இன்னொரு அர்த்தம் பண்ணா வேரமனைத்துக்கும் வித்தாகும். வேரமனைத்துக்கும் வித்தன எத்வேராரோசுர புரோக்தோ வேதாந்தே பிரதிஷ்டிதா தஸ்ய பிரகிருதினஸ்ய பரசமஹேஸ்வரா. ஆச்சாரிய சார்வபௌமர்கள் பெரியோர்கள் யதிராஜர்கள் எல்லாம் வந்தா நாம பூர்ண கும்பத்தை சமர்ப்பித்து அவர்களை சொஸ்வாகனம் சொல்லக்கூடியதான் மந்திரம் இது. வேதத்தை ஆரம்பிக்கச்சே ஹரி ஹிப்போம் சொல்லி ஆரம்பிக்கிறோம். வேதத்தை முடிக்கச்சே ஹரி ஹிப்போம் சொல்றோம். யத்வேராரோசுர புரோக்தோ வேதாந்தே பிரதிஷ்டிதா தஸ்ய பிரகிருதினஸ்ய பரசமஹேஷ். அதுவே பிரகிருதினா அதுதான் ஆரம்பம். இந்த ஹரிஹி ஹோன்ற சப்தம் தான் ஆரம்பம். திருப்பி ஹரிஹி ஹோம்னு சொல்லித்தான் நம்ம முடிக்கிறோமோ இல்லையோ, அதுதான் வேதத்திற்கு ஆத்யந்தம். எல்லாமே வேதம் இதுக்குள்ளதான் அடங்கி இருக்கு. ஓமித்தேக அக்ஷரம் நமைத்தித்தே அக்ஷரே என்பதாக அந்த அக்ஷர விநியாசங்களை பெரியவர்கள் பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். 1 2 அகார உகார மகாரம் அது 3 சேர்ந்து தான் பிரணவமாக படிக்கப்படுகின்றது. அந்த பிரணவத்துக்குள்ளே எல்லாம் அடங்கி இருக்கிறது. அப்ப வேதத்திற்கு பிரணவம் என்பது வித்து. தற்பொழுது ஆண்டாளுடைய திருப்பாவை வேதமனைத்துக்கும் வித்து. அது எப்படி சுவாமி? அதனுடைய குரோனாலஜி பிரகாரம் அந்த காலம் என்ன இந்த காலம் என்ன அழகா அதுக்கு சொன்னார் கம்பநாட்டாழ்வான். வாமனாவதாரத்துல பெருமாள் வர சித்தாசிரமத்திலிருந்து கிளம்பி மகாபலியுடைய யாகத்தை பார்க்கறதுக்காக பெருமாள் வர. அந்த சமயத்துல கம்பன் பேசினார், நீல நிறத்து ஓர் நெடுந்தகை வந்து ஆலமரவித்தின் அருங்குரல் ஆனான். பார்த்தா குட்டியூண்டு பிரம்மச்சாரி, குரல் பிரம்மச்சாரியாக பெருமாள் வர வந்தா ஓர் ஆலமரவித்தின் அருங்குரல் ஆனான். ஆலமரத்தில் பழுத்த பழத்தின் உள்ளே இருக்கும் விதையை போன்றவனாக இந்த பிரம்மச்சாரி சேவை சாதிக்கிறார். கம்பனுடைய ஸ்ரீசுக்தி. என்ன இதுல பெரிய வித்தியாசம் இருக்கு? இதுல என்ன பெரிய ஆச்சரியம் இருக்குது? அதுதான் ஆச்சரியம். ஒரு மரத்துல ஒரு பழம், அந்த பழத்துக்குள்ள ஒரு விதையை நாம் பார்க்கிறோம். சரி, இப்பொழுது இந்த விதைக்குள்ளே எத்தனை பழம் என்பதை நாம் பார்க்கிறோமோ? வித்தியாசத்தை கவனிக்கிறோம். ஒரு பழத்துக்குள்ள ஒரு விதை நம்மாலே பார்க்கப்படுகிறது. ஆனால் ஒரு விதைக்குள்ள எத்தனை பழம்? அந்த விதையை கொண்டு போய் நட்டோம்னா அது ஒரு மரம் வரப்போகுது. அந்த மரத்துல பல பழங்கள் பழுக்க போகின்றன. அந்த பழங்கள்ல பல விதைகள் உண்டாக போகின்றன. அந்த ஒவ்வொரு விதையிலிருந்து பல மரங்கள் உண்டாக போகின்றன. இப்படியே போனா இதுக்கு என்ன பேரு? இன்ஃபினிட்டி. அந்த மாதிரி ஜெகத் சர்வம் சரீரம் தேனு எல்லாவற்றையும் தன் வயிற்றில் கொண்டவன் இப்பொழுது குரல் பிரம்மச்சாரியாக வருகிறான். ஆலமர் வித்தின் அருங்குரல் ஆனான். இதை ஆண்டாள் பாடினான். ஆதிநிலை ஆயினான். ஆளிநிலையாய் அலமாமரத்தினிடமேல் ஓர் பாலகனாய் ஞானமேழும் உண்டான் அரங்கத்து அரண்மனையான். பிரளய காலத்துல எல்லாவற்றையும் தன் வயிற்றுக்குள்ளே எஞ்சாமல் வயிற்றடக்கியவன். தன் வயிற்றுக்குள்ளே அவன் இழுத்துப்படும். யதோர்ணனாபிஹி ஸ்ருஜதே கிருஹதேச. முண்டகோபனிஷத்து. சிலந்தி தனக்கு தேவையான கூட்டை தான் கற்றுக்கொள்வதற்காக தன் உமிழ்நீரினாலே ஒரு வலையை பின்னுகிறது. தனக்கு ஆகாரம் கிடைத்தவுடன் மீண்டும் அதை தனக்குள்ளேயே இழுத்துக் கொள்கிறது. அதுபோன்று யதா ஊர்ணனாபிஹி ஸ்ருஜதே கிருஹதேச ததாக்ஷராத் சம்பவதீஹி விஸ்வம். முண்டகோபனிஷத் வாக்கியம். இது ஆண்டாள் அவன் ஆளிநிலையாக காண்பித்தார். இதை இன்னும் தெள்ள தெளிவாக ஆழ்வார். தானே உலகையெல்லாம் படைத்திடந்து தானே உண்டு உமிழ்ந்து தானே ஆழ்வானே. தானே உலகை படைத்து தானே உண்டு தானே உமிழ்ந்து ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜா ஏஏதி. சச்சப்தத்தினாலே சொல்லப்படக்கூடிய அந்த பரபிரம்ம ஸ்வரூபம் பார்த்தது நான் பகுவாக ஆகக்கடவேன். தானே உலகையெல்லாம் படைத்து இடந்து உண்டு உமிழ்ந்து தானே ஆழ்வானே. மீண்டும் அந்த பரமாத்மா ஜெகத்தை சிருஷ்டிக்கிறான். ஆளில்லையாய். அப்ப சிருஷ்டிக்கச்சே எப்போதுமே ஒரு வழக்கம், போன் பண்ணிட்டு தான் பேனாவை தொடுவோம். இந்த ஆத்துல பேனா வச்ச இடத்துல இருக்கே இருக்காது. எல்லாரும் இருக்காது. ஒருத்தர் இடத்துல நம்ம நம்பர் வாங்கி போகிறோம் தெரியுமோ இல்லையோ. அப்ப எழுதுற பேனா வச்சுட்டு அவருக்கு போன் பண்ணாமோ நடக்காது. அந்த மாதிரி சிருஷ்டிக்கச்சே எங்க போச்சுன்னு கேட்டா அது தேட முடியுமா? அதுவே பெருமாள் தனித்தனியா வச்சிருக்கான் ஒரு டிபார்ட்மெண்ட் பண்ணி. அத சொன்ன ஆண்டாள் ஆளின் இல்லையா எப்படி அர்த்தம் பண்ணணும்? ஆல் இன் இலையா அப்படி அர்த்தம் பண்ணணும். ஏழு வச்சுக்கணும். நம்ம உபய நேரத்துல இதுவும் ஒரு. அதனால எல்லாவற்றையும் எஞ்சாமல் வயிற்றடக்கி ஒரு இளந்தளிரில் தென்வளர்ந்த ஈசனே என்பது ஆழ்வாருடைய செய்தி. வெறும சொல்ல அப்படி வால்மீகிக்கு அனுகிரகித்தார் போல ஆற்றாமையால் துடித்த துடிப்பு ஆடலானார் போலே ஆற்றாமையால் விழுந்த வார்த்தைகளும் பாடலானதிரே. கௌசல்யாதேவி ராமன் காட்டுக்கு போறான்னு கேள்விப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறான். ஒரே துடிக்கிறார். நிருத்யந்தி நிவ மாத்திரம் என்றார் வால்மீகி அங்க பேசும்பொழுது. நிருத்யந்தி நிவ மாத்திரம். கௌசல்யாதேவி டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது.
சுவாமி அவள் அழுகிறாள். அழும் அவளை பார்த்து நீர் நாட்டியமாடுவதை போன்று இருக்கிறது என்றார். ஆற்றாமையால் துடித்த துடிப்பு ஆடலானார் போலே. சில பேர் நளினமா இருக்கு, அவ எது பண்ணாலும் நாசுக்காத்தான் இருக்கு. காளிதாசன் பேசும்பொழுது கிமவகி மதுரானா மண்டலம் நாக்குதீனான். சகுந்தரை முதல்ல பார்த்தான். அவள் கேவலம் வல்கலத்தை உடுத்திக் கொண்டிருக்கிறான். வல்கலம், அந்த வல்கலத்தோட காட்டில் கிடைக்கக்கூடிய மரவுரையை உடுத்திக் கொண்டிருக்கிற சகுந்தரையை பார்ப்பதே துஷ்யந்தருக்கு ஆசை மிஞ்சியது. சொன்னான், அழகா இருப்பவர்கள் எது செய்தாலும் அழகாகத்தான் இருக்கும். கௌசல்யை ராமனுடைய வியோகத்தில் அழுத பொழுதும் அது நாட்டியம் போன்றுதான் மற்றவர்களாலே பார்க்கப்பட்டது. ஆற்றாமையால் துடித்த துடிப்பு அங்கே ஆடலானது. இங்கே ஆழ்வார்கள் எம்பெருமான விட்டு பிரிந்தார்களாம். எம்பெருமான அனுபவிக்கணும் ஆசைப்பட்டாலாம். ஒரு நாள் காணவாராயே காணுமார் அருளாய். ஒரு சமயம் கிடைக்குமா, ஒரு சமயம் கிடைக்குமா. கங்குலும் பகலும் கண் துயரலியால் கண்ணனே கைகளால் இறைக்கும். சங்கு சக்கரம் என்று கைகூப்பும் தாமரை கண் என்றே தளரும். கண்ணிலிருந்து தாரதாரியா ஜலம் பெருகி பெருகி அந்த ஜலத்தை வாரி வாரி இறைக்கிறான். கங்குலும் பகலும் கண் துயிலறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும். தூங்க முடியல. இந்த பொண்ணு படுற கஷ்டம் என்ன தெரியுமா? நம்மாழ்வார் நாயிகா பாவத்தில் பேசும் பேச்சு. அது ஆற்றாமையால் விழுந்த வார்த்தை. அது பாடலானதே. முடியாமல் அந்த பெருமாளை பெற வேண்டும், பெருமாளை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்ட பொழுது அந்த வார்த்தைகள் எல்லாம் பாடலாயிற்று. அதுவும் அவனது இன்னருளே. இதத்தான் நாதமுனிகள் கூறுவார். பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சதகோபவன்மயம் சஹஸ்ரசாகோபனிஷத் சமாகமம் நவாம்யகம் வேதசாகரம். மறைப்பார்க்கடலை திருநாவின் மந்திரத்தால் கடைந்து என்பார் கம்பன். மறைப்பார்க்கடல் வேதம் என்னும் பெரிய பார்க்கடல். அந்த வேதம் என்னும் பார்க்கடலை கடைந்தார் பகவத் ராமானுஜர். பாராசர்யவத சுதாம் உபனிஷத் துக்தாப்தி மத்யோத்ருதாம் சம்சாராக்னி விதீபன ஜபகத பிராணாத்ம சஞ்சீவினி. பராசருடைய பிள்ளை பாராசரியர். அவருடைய வாக்கு, அந்த வாக்கு பிரம்மசூத்திரம். பிரம்மசூத்திரத்தை எப்படி பெற்றார்? உபனிஷதமாகிற பெரும் பார்க்கடலை கடைந்து அமிர்தமயமான பிரம்மசூத்திரங்களை கண்டுணர்ந்தவர் வியாசர். இப்பொழுது நம்மாழ்வாருடைய பெருமையை பேசும் பொழுது அது பக்தாமிர்தம், பக்தர்களுக்கு அமிர்தமயமா இருக்கு. இந்த திருவாய்மொழிக்கு ஒரு பெருமை, இந்த பெருமைக்கு ஒரு வேடிக்கையான ஒரு கதை. பெரியவாளர்கள் அந்த கதை சொல்லணும், அது ரசிக்கக்கூடிய வாழ்க்கை தான் சொல்லணும். மகான்கள் சொன்னாலும் ரசிப்பார். அது திருவாய்மொழியுடைய தன்னேற்றத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு கதை. ஒருத்தர் 4000 திவ்ய பிரபந்தத்தை சொல்லப்படுது. நல்லா அழகா அந்த 4000 திவ்ய பிரபந்தம் சொல்லுவார். அந்த பாருங்க, அவருக்கு ஒரே ஒரு துரபியாசம், நிறைய வெத்தலை பாக்கு போடுவார். வெத்தலை பாக்கு போட்டு கையில் ஒரு செல்ல பெட்டி வச்சுட்டு இருக்கு. அந்த வெத்தலை போட்டி அதுல 3வது 4வது 5வது எல்லாம் அதுல இருக்கு. இவர் அறியாமல் இவருடைய பொட்டிக்குள்ள ஒரு குட்டியூண்டு சால கிராமம் வந்து, அது எப்ப வந்தது ஏது வந்து அந்த சால கிராமம் அதுக்குள்ள இருக்கு. இவர் வெத்தலையில சுண்ணாம்பு தடவார் போட்டுப்பார். இந்த களிப்பாக்கு தான் இவர் போட்டுப்பார். இந்த சால கிராமம் கிட்டத்தட்ட அதே மாதிரி உருண்டையா குட்டியா இருக்கா. பேச்சு சுவாரஸ்யத்தை எடுத்து வாயில போட்டுப்பார். கடிச்சா கடுக்கணும், திருப்பி எடுத்து அந்த பொட்டி உள்ளே வச்சுருவார். சுத்தம் பாகவத சேஷம் செய்த சேஷம் அந்த பொட்டி உள்ளே வச்சுருவாரு. இப்படியே நடந்தது. அவருக்கு அது சாலக்கிராமம்னு தெரியாது. அதை தூக்கி போடணும்ன்றது கூட அவருக்கு தோணது. அதுவும் பகவத் சங்கல்பம் தான். கொஞ்ச நாள் ஆச்சு. ஆனா நன்னா 4000 ஒரு கட்சியில் அவரே உட்கார்ந்து சொல்லுவார். அந்த அளவுக்கு திவ்ய பிரபந்தத்தை நன்னா அதிகரிக்கும். ஒரு நாள் ஒரு பெரியவர் வந்த, அவர் இதுல வெத்தலை போடச்சு. என்னடா அது காமிடாங்க பார்த்தா, படுவாவி இது சாலக்கிராமமாச்சு. அப்படியா சுவாமி, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. இது என்ன பண்ணுவேன், வாயில போட்டுவே திருப்பி எடுத்து வச்சிருவேன். இப்படி ஒரு அக்கிரமம். சாலக்கிராமத்தை நல்லா பால் தயிர் தேன் போட்டு திருமணம் பண்ண வேண்டாமா, எவ்வளவு வாயில போட்டு வெள்ளரிய நீ போட்டா அப்படின்னு அவர் வாங்கிட்டு போனார். ஆசு போய் நல்லா பால் தயிர் தேன் இளநீர் போட்டு பிரமாதமா திருமணம் பண்ணி சாலக்கிராம பெருமாளுக்கு திருமணம் பண்ணா போறோம். அது உடனே சாண்டித்யம் உண்டு. அது ஆத்துல திருவாராமணி அன்னைக்கு பெரிய அலங்கார சலுகையெல்லாம் சமர்ப்பிச்சவருக்கு. அப்பாடா அக்கறையோட சந்தோஷமா ராத்திரி படுத்தும் தூங்கிருக்க. பாத ராத்திரிக்கு திடீர்னு பாருங்கோ பெருமாள் அவருக்கு எதிர பிரத்யட்சமானவர். அவர் கழுத்துல ஒரு துண்டை போட்டு முறுக்கி பலாறு வர வச்சு என் தூக்கத்தை எடுத்து கொலட்ட அதை நினைச்சு பிரபோ தேவதேவா புண்டரிகாட்சி நிறுத்தா அவன் சோத்திரத்தை அப்படிங்கிறது. என்ன சுவாமி இவ்வளவு சீக்கிரம் உனக்கு என்னாச்சு, இல்லை எதனால அப்படின்னு. நான் யாரு தெரியல. நான் தான் அந்த செல்லப்பட்டியிலிருந்து சாலக்கிராம பெருமாள். நான் தான் அந்த ரத்னபாக்கப்பட்டியிலிருந்து சாலக்கிராம பெருமாள்.
பிரபு என்ன பாக்கியம், என் காலத்துல வந்த உடனே நீ சேவை சாதிச்சுட்டேன். திருப்பி இந்த கண்ணத்துல படாத வர வச்சு நான் உனக்கு சேவை சாதிக்கிறதுக்கு வரல, என்னை எடுக்க அந்த வெத்தலை பொட்டியில தூக்கி வெளில போட்டேன். உன்னை யாரும் அந்த பொட்டியில வெளில எடுக்க சொல்லிட்டு, ஐயோ பாபி அவன் வெத்தலை போட்டு வாயில புதப்பின்னு இருக்கான், அது வாயில போட்டுக்கிறான், திருப்பி எடுத்து இருக்கிறான். ஏண்டா அந்த பொட்டிக்குள்ள வந்த எனக்கு அதை விட்டு வெளில போறதுக்கு தெரியாதா? அதுக்குள்ள வந்த எனக்கு அதை விட்டு வெளியில போறதுக்கு தெரியாதா? நான் விருப்பப்பட்டுதான் அதுல உட்கார்ந்து இருக்கேன். நீ அவன் வெத்தலை போடுற வாயை பார்த்துட்டு இருக்க, ஆனா அது திருவாய்மொழி சொல்ற வாயு, நான் அதுக்கோசரம் அங்க இருக்கேன். நான் திருவாய்மொழி சொல்ற வாய். யஸ்ரோதோ வகுடாமோதவாசிதம் ஸ்ருதீனாம் விஸ்ரமாயாலம் சகாரிந்தமுபாஸ்மகே. நம்மாழ்வார் அவதரித்து அவருடையதான திருவாய்மொழி பிறந்தவுடனே வேதம் இளைப்பாரியதா. அப்பா இனிமே நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டா, வேதத்துடைய அர்த்தங்களை எல்லாம் நம்மாழ்வார் சாதித்தொழி விட்டார் என்று ஸ்ருதீனாம் விஸ்ரமாய அலம். சுத்தி விஆர்எஸ் வாங்கிடுச்சு, என்ன பண்ணிட்டு நமக்கு இனிமே பிரச்சனை இல்லை, நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டா என்பதாக அது சந்தோஷப்பட்டது. வகுடாமோட வாசித்தம், அழகியதான மகள் மாலை மார்பினம் நம்மாழ்வாருக்கு வகுட புஷ்பத்துடைய வாசனை வீசக்கூடிய திருவாய்மொழிக்காக நான் அங்க உட்கார்ந்து இருக்கேன். நீ என்ன கொண்டு பால் பயிரும் கொட்டி வீணாக்கலையா, மரியாதை கொண்டு போய் நான் கொண்டு போய் சேர்த்து ராத்திரிக்கு அந்த சாலக்காலம் எடுத்து ஓடாது. 7வது தெரு தாண்டி அவராக இருக்கு யாரையா அந்த செல்லப்பட்டி சுவாமி இங்கிருந்து ஓடி போய் பட பட படம் அவர் கதவை தச்சிட்டார். அவர் தூக்க கழகத்துல எழுந்து வந்து என்ன சுவாமி எனக்கு ஒன்னும் பேசுற காமிங்க டொங்குல உள்ள போட்டு திருவாயுமொழியில பெருமாளுக்கு ஒரு ஆதரவு, எம்பெருமானுக்கு ஒரு ஆதரவு. இது எப்படி வந்தது? வேதம் தமிழ் செய்த மானம் சதகோபன் இது பக்தாமிர்தம் சொன்னா போருமான ஒரு ஸ்லோகத்தை சொல்ல இது முடிச்சு காண்பிக்கிறது. புரா சூத்ரைர்யாசனா ஸ்ருதி சதசிரோரத்தம் கிருதிதவான் விவவ்ரேதச்ராப்யம் வகுளதரதாமேத்யச புனः உபாதேதோ கிரந்தோ घटयितुमलं युक्तिभिरसो पुनर्त्यक्ते रामा वरदयति सब्रह्ममुकुरः पुरा सूत्रैर्व्यासः. வியாசர் வேதாந்தார்த்தங்கள் எல்லோருக்கும் சென்று சேர வேண்டும், எல்லோரும் ஞான காண்டத்தை கைக்கொண்டு மோட்ச மார்க்கத்தை அவர்கள் அனுஷ்டிக்க வேண்டும் என்னும் உயரிய நோக்கத்தினாலே பிரம்மசூத்திரங்களை எழுதினார். பின்னர் அந்த வியாசரே சுவாமி நம்மாழ்வாராக அவதாரம் செய்து பிரம்மசூத்திரத்தின் அர்த்த விவரணங்களை தெள்ளிய தமிழில் பாடினார். விவவ்ரேதச்ராப்யம் வகுடதரதாமேத்யச புனः. பைந்தமிழ் பாசுரங்களாக அவற்றை பாடி வைத்தார். ஒன்னு சம்ஸ்கிருதம், இன்னொன்னு தமிழ் விவரணம். ஆனா அது வேற இது வேற நினைச்சுக்கிறவா உண்டு லோகத்துல. இது ரெண்டும் ஒண்ணுதான். தமிழ் மறை வேறு இல்லை, சம்ஸ்கிருத மறை வேறு இல்லை, வடமறை வேறு இல்லை, ரெண்டுமே ஒண்ணுதான். அதை காண்பிக்கணும். அதுக்காகத்தான் வியாசர் நம்மாழ்வாராக பிறந்த அந்த வேதவியாசர் மீண்டும் பகவத் ராமானுஜராக பிறந்தார். உபாவேதோ கிரந்தோ கடயிதுமலம் யுக்தி விரசோ. 2 பாஷையை ஒன்னா கொண்டுடணும். அதுக்குதான் பைலிங்கல்னு பேரு. சமச்சீர் கல்வி திட்டத்தை ஆரம்பித்து வச்சா அந்த காலத்துல அறிவாளா என்ன பண்ணிட்டா, சம்ஸ்கிருதம் தமிழ் ரெண்டுமே இருக்கு. அதெல்லாம் மணிப்பிரவாளம் சொல்லுவார். ஆழ்வாருடைய திவ்ய ஸ்ரீசுக்திகளுக்கு பகவத் ராமானுஜருடைய நியமனத்தினால திருக்குறளை பிரான் பிள்ளான் என்னும் மகாத்மா முதலில் வியாக்கியானம் செய்தார். அந்த வியாக்கியானம் தான் முதலில் இருமொழியில் ஒரே சமயத்தில் இயற்றப்பட்டதான வியாக்கியானம். சம்ஸ்கிருதத்தையும் தமிழையும் கலந்த மணிப்பிரவாள செய்தி அவர் தான் எழுதினார். அதுக்கு பிறகுதான் பின்புள்ளார்கள் அதை அனுசரித்து எழுத ஆரம்பித்தார். மணிப்பிரவாளம் இருக்கு. உபாவேதோ கிரந்தோ கடயிதுமலம் யுக்தி விரசோ புனர்ஜக்ஞே ராமாவரஜயிதி சப்ரம்மமுகுரஹ. இதை பிள்ளலோகாச்சார் சாதிக்கும் பொழுது பாஷ்யக்காரர் இது கொண்டு சூத்திர வாக்கியங்கள் ஒடுங்கி விடுவர். ஆழ்வாருடையதான ஸ்ரீசுக்திகளை கொண்டுத்தான், ஆழ்வாருடைய அருளிச்செயலை கொண்டுத்தான் பிரம்மசூத்திரங்களுக்கே ராமானுஜர் வியாக்கியானம் பண்ணினார். அதுதான் ஒரு பிரகடனம் காண்பிக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன பிரகடனம். பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம், பரித்ராணாய சாதுனா விநாசாய துஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகேகே. இது எல்லாரும் சொல்லக்கூடிய ஸ்லோகம். சாதுக்களை ரட்சிப்பதற்காகவும் அசுரர்களை மாய்ப்பதற்காகவும் பகவானுடைய அவதாரம். இதுல சாதுக்களை ரட்சிப்பதுதான் பகவானுக்கு முக்கிய நோக்கம். இது நடுவுல வேற வழி இல்லாமல் அசுரர்களை அவன் கொள்கிறான்.
பயிரில் களை போல் அசுரரை காய்ந்தான். நாம் வைத்த பயிர் பிழைக்க வேண்டும் என்பதற்காக நாம் களை எடுப்பதை போன்று அசுரர்களை பரமாத்மா கொன்றொழித்தான். இங்க ஒரு கேள்வி கேட்டார் பகவத் ராமானுஜர், சாதுனா யாரு சாது? ஐயோ பாவம் அவர் தான் சாது. அப்படியா? சாதுனா அர்த்தம் புரியல. சாது மத் பிராப்திம் அலபமானாக மத் சம்ஸ்லேஷம் மத் தரிசனம் வினா, என்ன பார்க்கணும் துடிக்கிறவா, என்ன பார்க்க முடியலன்னா அப்படியே கண்ணிலிருந்து ஜலம் பெருகுவா, உடம்பு குறைஞ்சு அப்படியே கரைஞ்சு விடும் அவளுக்கு, துடியா துடிப்பா, ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டதான மச்சத்தை போல அவளுக்கு துடிக்கும். அந்த மாதிரி என்னுடையதான சம்பந்தம் ஏற்படாமல் துடிக்கிறாளே அவளுக்கு தான் சாது கண்ணு பேரு அப்படின்னு ராமானுஜர் அங்க ஒரு பெரிய விஸ்தாரமான ஒரு வியாக்கியானத்தை காண்பிக்கிறார். அத சொல்ற இப்படி ராமானுஜர் சொன்னதுக்கு யார் சொல்லி கொடுத்திருப்பாங்க? நம்மாழ்வாருடைய பாசுரத்துல ஒரு ஸ்லோகம், ஒரு பாசுரம். மழுங்காதவை நுதிய சக்கர நல்வனத்தையாய் தொழுங்காதல் களிரளிப்பான் புள்ளூர்ந்து தோன்றினையே. முதல் 2 அடி நமக்கு போறோம். கையில கூர்மையான சக்கராயுதம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னப்படைய தேவதேவா, அந்த ஒரு நாள் முதலை வாய்ப்பட்டதான கஜேந்திரன் ஆதிமூலமே என்று அழைத்த பொழுது, நாராயணா மணிவண்ணா நாகத்தனையாய் வாராயனிடர் நீக்காய் ஓ என்று ஓலவிட்டு அழுதது அந்த கஜேந்திரன். அப்ப வேகமா ஓடி வந்தான் பரமாத்மா, அதை காப்பாற்றினான். அங்க ஆழ்வார் பாசுரத்துல தொழும் காதல் களிரளிப்பான், களிறு காதல் களிறு, தொழும் காதல் களிறு, எம்பெருமானை சேவித்ததான யானை. இவ்வளவுதான் விஷயம். ஆனா இதை வச்சுதான் பாஷிக்காரர் சாதுக்களை சொன்னார், சாதுக்களுடைய லட்சணத்தை சொன்னார். அங்க பெருமாள் வந்த உடனே முதலையை துணித்தாகிவிட்டது, முதலை சம்ஹாரம் ஆயிடுத்து. அப்ப யானை பேசித்தான், நாகம் கலேபரஸ்ய திராணார்த்தம் மதுசூதன கரஸ்த கமலாங்கேவ பாதையோஹோ அர்ப்பித்தும் தவ. ஏ பிரபு, இந்த சரீரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக உன்னை அழைக்கவில்லை, என்றோ ஒரு நாள் அழியக்கூடிய சரீரம், இதற்காக உன்னை கூப்பிடவில்லை. சில புஷ்பங்களை பார்த்தேன், ஓடையில் தாமரை புஷ்பங்களை பார்த்தேன், உனக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் ஆவலினாலே அந்த ஓடைக்குள்ளே இறங்கினேன். முதலை என் காலை பிடித்தது, உனக்கு என்று பறித்த புஷ்பங்களை உன் சரணாரவிந்தத்தில் சமர்ப்பிக்காமல் என் உயிர் பிரிந்துவிடப் போகிறது என்பதற்காக உன்னை அழைத்தேன் ஐயா. நீ வந்தாய், உன் சரணத்தில் இந்த புஷ்பங்களை சமர்ப்பித்தேன். இனி இறந்தால் என்ன, இறந்தால் என்ன? கரஸ்த கமலா அங்கேவ பாதையோரப்பித்தும் தவ, பறித்த புஷ்பங்களை உன் திருவடியில் சமர்ப்பிப்பதற்காகத்தான் அழைத்தேன். அப்ப களிறு காதல் களிறு, என்னை பார்க்க வேண்டும், என்னுடன் சேர வேண்டும், என் சம்பந்தத்தை பெற வேண்டும். ஒருவேளை என்னை பார்க்க முடியவில்லை என்றால் அது என்ன, உன்னானாள் பசியாவதொன்றில்லை ஓவாதே நமோ நாரணா என்று மத்தகத்திடை கைகளை கூப்பி ரிக்கெஜு சாம நான்மலர் கொண்டு உணபாதம் நன்னானாள் தத்துருவாயில் அன்றனக்கவை பட்டினினாளே. என்னைக்கு சாப்பிடலையோ அன்னைக்கு பட்டினினாள் இல்ல. அட்டினீரே புரோகிதம் யக்யஸ்ய தேவ மிருத்விஜம் என்று 4 வேதத்திலையும் ஒரு சூக்தியான சொல்லி உன்னுடைய திருவிழாத்தில் ஒரு அர்ச்சனை பண்ணவில்லை என்றால் அன்று எனக்கு பட்டினி நாளேன்னு சொன்னார். அவளுக்குத்தான் சாதுக்கள்னு பேரு. அப்ப வேதத்தில் மறைந்திருக்கக்கூடிய அர்த்தங்கள் நமக்கு தெரிய வேண்டும் என்றால் அது ஆழ்வாருடைய திவ்யமான ஸ்ரீசுக்திகளின் துணை கொண்டு தான் அறிய முடியும். அதற்காகத்தான் உபய வேதாந்தம். உபயம்னா ஸ்பான்சர்ஷிப் அர்த்தம் பண்ணக்கூடாது, உபயம்னா டியூன்னு அர்த்தம். உபயம் அப்படின்னா இவரும் அவரும், இதுவும் உண்டு அதுவும் உண்டு. பாஷ்யக்காரர் இது கொண்டு சூத்திர வாக்கியங்கள் ஒடுங்க விடுவர் என்பதாக தமிழ் வரையும் சம்ஸ்கிருத வரையும் ஒன்றாக சேர்த்து வைத்தார்கள். அதுதான் வேதத்தை காட்டிலும் இதற்கு பெருமை சொல்வதனால்தான் வேதத்தின் முன்செல்க வெய்யுணர்ந்தோர் என்றார். என்ன பெருமை பாருங்க, நடுவுல பரம்பொருள், பின்னாடி வேதம், முன்னாடி திவ்ய பிரபந்தம். இந்த வேதம் பகவான தேடி பின்னாடி வருது, இந்த பகவான் திவ்ய பிரபந்தத்தை தேடி அது பின்னாடி போறான்னு சொன்னாரே திவ்ய பிரபந்தத்துடைய தன்னேற்றம் புலனாகவில்லையான்னு கேட்ட, அதனுடைய பெருமை தெரியலையான்னு கேட்ட. அந்த அத்தகைய உயர்ந்த பெருமை நம்முடைய சனாதன தர்மத்திற்குத்தான் உண்டு. மற்ற எந்த தர்மத்திற்கும் இப்படி ஒரு பெருமை கிடையாது. இந்த தர்மத்தினுடைய பெருமையை என்ன தெரியுமா, நகிரிந்தாங்க. நம்முடைய மதம் வசத்தை நாம சொல்லிக்கிறோம், ஆனா இன்னொரு மதத்தை தூஷிக்கக்கூடியவான் நாம எந்த சமயத்திலையும் கிடையாது. ஆனா மத்தவா அப்படி கிடையாது, நமக்கு அதுதான் பெருமை. அது ஆழ்வார்
பொய்கவனி பூரத்தார் பேயாழ்வார் தன் பொருணல் வரும் குருகேசன் விட்டு சித்தன் துய்ய குலசேகரன் நம் பாணநாதன் தொண்டரடிப்பொடி வழிசை வந்த சோதி வையமராம் மரவிடங்க வாழ்வேண்டும் மங்கையர்கோன் என்று இவர்கள் மகிழ்ந்து வாடும் செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய ஓதி தெரியாத மறை நிலங்கள் தெளிகின்றோமேன்னு சர்வபூத சுகுத்தான வேதம் சகலருக்கும் சர்வோபஜீவியமான சாரதமான அர்த்த விசேஷத்தை நமக்கு உபதேசித்ததான வேதம். அந்த வேத பிரக்கிரியையை அனுஷ்டிக்கக்கூடிய நாமெல்லாம் வைதிகர்கள் என்று பெயர் பெற்றவர்கள். அந்த வேதத்தை எந்த மொழியில நாம் அர்த்த விஞ்ஞானத்தை பெற்றாலும் அது வசத்தை கீழே சொன்ன மாதிரி அந்த பூந்தானம் என்ன பண்ணாராம், ஞானப்பானை மலையாளத்தில் எழுதினாராம். அதை கொண்டு போய் பட்டத்திரியிட கொடுத்து எனக்கு போர்வல் எழுதி கொடுங்காராம். பட்டத்திரி சபா பிராந்திய பாஷையில் எழுதிட்டு இதுக்கெல்லாம் போர்வடா சம்ஸ்கிருதத்தில் எழுத வேண்டியது இருக்க, நீ எப்படி இது பண்ணேன்னா என்ன எடுத்து பட்டத்திரிக்கு போன வாதரோகம் திரும்பி வந்துச்சு. குருவாயூரப்பா வாதரோகம் வந்துருக்கேன் பாஷ கவியுடைய சங்கடம் தீர்க்குன்னே பூந்தானத்துடைய விபக்தி ஞானம் எங்களுக்கு இந்த விபக்தி ஞானம் அவசியகமல்ல, பூந்தானத்துடைய பக்தி ஆயிட்டணும் அவசியம். குருவாயூரப்பன் உன்னுடைய விபக்தி ஆயிட்டு பூந்தானத்துடைய பக்தி ஆயிட்டணும் மதி. அவருடைய பக்தியை தான் நான் பார்த்தனே தவிர விபக்தியை பார்க்கல. கா பாஷா கா சம்ஸ்கிருத மனுமே சாகியே பிரேத். அதெல்லாம் தியாகப்பிரமம் பலம குலமையில பக்தி காரணம். எதுக்கு பலம், எதுக்கு குலம்? பக்தி இருக்கா, அதுக்கு பாஷை இல்லை. பாஷா கீதி பிரசஸ்தா பகவதி வச்சனாத்து அகவச்சோபகாரம். வேதாந்த விஷயம் குருவார் பகவத் விஷயமா இருந்தா அது எந்த பாஷையா இருந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்ளலாம். அது எந்த பாஷையா இருந்தாலும் நாம் அதை உண்டாகலாம். ஸ்ருண்வந்தி காயந்தி கிருணம் அபீக்ஷண சொல்றாங்க ஸ்ரீமத் பாகவதத்தில். நல்ல விஷயமா இருந்தா கூட, அது நல்ல வாக்கா இருந்தா கூட அது பேசக்கூடாத விஷயங்களை பேசித்தான் அது சுவாரஸ்யம் இல்லை. தப்பான வாக்கா இருந்தா கூட அது பகவத் விஷயமாக பேசப்பட்டது என்றால் அது நமக்கு சர்வோபஜீவியம். பக்தாமிருதம், பக்தர்களுக்கு அமிர்தம். விஸ்வஜனானுமோதனம், எல்லோருக்கும் உண்டு. சர்வார்த்ததம், எல்லா அர்த்தத்தையும் எல்லா பலனையும் அளிக்க வல்லது. ஸ்ரீ சடகோப வான்மயம் சஹஸ்ர சாகா உபனிஷத் சம ஆகமம். 1000 கிளை பரப்பிய வேதத்திற்கு உபனிஷத் பாகத்திற்கு சமமானது நமாமி அகம் திராவிட வேதசாகரம் என்பதாக இந்த தமிழ் மறையின் சிறப்புகள் காண்பிக்கப்பட்டிருக்கின்றன. உத்தமமான இந்த க்ஷேத்திர விசேஷத்துல ஆச்சாரியாளுடைய சன்னிதானத்துல ஒரு மணி காலம் உபய வேதாந்தம் தலைப்புல உபன்யசிக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்றோம். இதை அளித்த அத்தனை மகான்களுடைய சரணாரவிந்தத்திலையும் தன்யோகம் தன்யோகம் தன்யோ தன்யோ புனர்புனம் தன்யா இதற்கச்ச மயா பிராப்தாக குருஷ்ச உற்சாகினோ ஜனாக. தொண்டருதற்கும் துணையடிவாடி நில் தூமுருவல் கொண்ட முகம் வாடி வாழி வியாக்கியாமுத்திரக்கை வன் திருநாமமும் வாழி மணிவட முப்புரிநூல் கொண்ட சீர்தூப்புல் குலமணியே வாழினில் வடிவே